வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூரோட மிக முக்கியமான சுற்றுலா தலமான கோவை குற்றாலம் தான் பார்க்க போறோம். எப்பவும் போல எல்லா ஃபால்ஸ் மாதிரியும் இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள சின்ன அட்வென்ச்சர் பயணம் செஞ்சு கோவை குற்றாலத்துக்கு போகணும். அப்படியே போகும்போது சுத்தி இருக்கிற இந்த மரங்கள் எல்லாம் பாருங்களேன். பெருசு பெருசா இருக்கிறதால படத்துல வர மாதிரியே பெரிய காட்டுக்குள்ள போற மாதிரியே இருக்குல்ல. இந்த கோவை குற்றாலத்துக்கு சிறுவாணி அருவின்னு இன்னொரு பேரும் இருக்கு. உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் டேஸ்டான தண்ணி ஆப்பிரிக்காவுல இருக்கிற நைல் நதியோட தண்ணினா நம்ம கோயம்புத்தூர்ல இருக்க சிறுவாணி தண்ணி தான் ரெண்டாவது உலகத்தோட டேஸ்டான தண்ணி. இந்த தண்ணியே அருவியா கொட்டுற நம்ம கோயம்புத்தூரோட சீக்ரெட்டான பிளேஸ்ல தான் இந்த கோவை குற்றாலம் இருக்கு. கோயம்புத்தூரோட மெயின் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 35 கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த ஃபால்ஸ் அமைஞ்சிருக்கு. கோயம்புத்தூர்ல இருக்கிற வெள்ளிங்கிரி கோயிலுக்கு வரவங்க கண்டிப்பா இந்த ஃபால்ஸையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா வெள்ளிங்கிரி மலையோட பேக் சைடுல தான் இந்த ஃபால்ஸ் இருக்கிறதால இந்த காட்டுக்குள்ள நடக்கும்போது அப்படியே வெள்ளிங்கிரி மலையோட 7வது மலை கிளியரா தெரியும். சொல்லப்போனா பொண்ணுங்க வெள்ளிங்கிரி மலை ஏற அனுமதி இல்லைன்னாலும் இங்க இந்த இடத்துல இருந்து 7வது மலையை தரிசனம் செய்யலாம். சரி, இப்போ இந்த கோவை குற்றாலத்துக்கு எப்படி வரணும், என்ன டைம், அப்புறம் இங்க வரதுக்கு முன்ன தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்களை பார்க்கலாம். யாருக்கெல்லாம் வெள்ளிங்கிரி சிவனை பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மக்களே, நீங்க கோவை குற்றாலம் வரணும்னா காலையில 10 மணிக்கே சாடிவேல் செக் போஸ்ட்டுக்கு போயிடுறது நல்லது. ஏன்னா டைமிங் காலையில 10 மணில இருந்து மதியம் 3:30 மணி வரைக்கும்ன்றதால மதியத்துக்கு மேல போனா கண்டிப்பா டிக்கெட் தர மாட்டாங்க. அதே போல திங்கட்கிழமை லீவ் நாள்ன்றதால அன்னைக்கு போய் ஏமாந்துடாதீங்க. ஸோ பிளான் பண்ணி போனா ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்போ முதல்ல சிறுவாணி மெயின் ரோடு வழியா வந்து வேலூர் தொண்டாமுத்தூர் வழியா சாடிவயல் செக் போஸ்ட்டுக்கு வரணும். இந்த ஃபால்ஸ் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கீழே இருக்கிறதால நம்ம என்ட்ரி டிக்கெட் எடுக்கணும். இங்க பெரியவங்களுக்கு 60 ரூபாயும் சின்னவங்களுக்கு 25 ரூபாயும் சார்ஜ் பண்றாங்க. சொந்த வண்டியில வந்தா பார்க்கிங்க்கு காருக்கு 50 ரூபாயும் 2 வீலருக்கு 20 ரூபாயும் சார்ஜ் பண்றாங்க. இங்க நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்நாக்ஸ் கடையும் இருக்கு. ஆனா உள்ள ஃபால்ஸ் கிட்ட எந்த கடையும் கிடையாது. இன்னொரு விஷயம், இங்க சோப்பு, ஷாம்பு, பிளாஸ்டிக் பொருளுங்க அனுமதி கிடையாது. நம்மள செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. அவ்வளவுதான். இப்போ டிக்கெட் எடுத்துட்டு வண்டியை பார்க் பண்ணிட்டு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ண வேண்டியதுதான். இங்க நம்மள ஃபால்ஸுக்கு கூட்டிட்டு போக ஃபாரஸ்ட் பஸ் வரும். இங்க இருந்து 3 கிலோமீட்டர் கிட்ட டிராவல் செஞ்சு ஃபால்ஸ்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் முன்னாடியே இறக்கி விட்டுருவாங்க. ஆனா இப்பதான் ட்விஸ்டே இருக்கு. இங்க இருந்து 2 கிலோமீட்டர் நடந்து தான் ஃபால்ஸுக்கு போகணும். பாருங்க, இது வேங்க மரம். அந்த காலத்துல இந்த வேங்க மரத்தோட ரத்தம் மாதிரி இருக்க பால் எடுத்து தான் குழந்தைங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் பொட்டு வச்சுக்குவாங்க. அதனால கண் திருஷ்டி, காத்து கருப்பு அண்டாதுன்னு சொல்லுவாங்க. காட்டு வழி பாதையில நடந்து போயிட்டு இருக்கும்போது அப்படியே மிலிட்டரி ஸ்டைல்ல பெயிண்ட் பண்ணிருக்க இந்த வாட்ச் டவர் நம்மள கவர்ந்து இழுக்கும். மேல போய் ஏறி பார்த்தா சிறுவாணி காடுகளோட சேர்ந்து தென் கைலாயமான வெள்ளிங்கிரி மலை மேல மேகமூட்டம்னு பிரம்மாண்டமான ஒரு வியூ கிடைக்கும். வாட்ச் டவர் பக்கத்துல வந்தாலே நம்ம முக்காவாசி பக்கத்துல வந்துட்டோம்னு அர்த்தம். பக்கத்துல நெருங்க நெருங்க அந்த அருவி தண்ணி விழுகிற சத்தம் அப்பாடா ஃபால்ஸ் கிட்ட வந்தாச்சுன்ற ஒரு நிம்மதியை கொடுக்குது. இப்போ
இப்போ நம்ம கோவை குற்றால ஃபால்ஸோட என்ட்ரன்ஸ்ல இருக்கிறோம். நாம வந்த வண்டியிலிருந்து ஃபாரஸ்ட் வண்டியிலிருந்து நடந்து 2 கிலோமீட்டர்னு ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வச்சு ஒரு வழியா வந்து சேர்ந்தாச்சு. அடுத்து எப்படா தண்ணியில இறங்குவோன்னு இருக்கு. இது ஒரு அடர்ந்த ஃபாரஸ்ட்ங்கிறதால குரங்குங்களோட தொல்லை அதிகமாவே இருக்கும். நீங்க அருவியில குளிக்க போறதுக்கு முன்ன மொபைலு, பர்ஸு, முக்கியமா ஸ்நாக்ஸ்ன்னு பேக்ல வச்சுட்டு அப்படியே போயிடாதீங்க. அப்புறம் குரங்குங்க அதோட வேலையை காட்டும். தெரிஞ்சவங்க யாரையாச்சும் பாதுகாப்புக்கு உட்கார வச்சுட்டு பேக்கை பார்த்துக்க சொல்லிட்டு போறது ரொம்பவே முக்கியம். அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு இருக்கிற இந்த தண்ணியில ஆட்டம் போட கோவை குற்றாலத்தை விட கோயம்புத்தூர்லயே பெஸ்டான இடம் வேற எங்கேயுமே கிடையாது. கோயம்புத்தூர்லயே கம்மியான பட்ஜெட்ல ஒரே நாளுக்குள்ள இயற்கையோட நேரத்தை செலவிட இந்த சிறுவாணி வாட்டர் ஃபால்ஸ்ல கோவை குற்றாலம் ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். சுத்தியும் தேக்கு மரக்காடு, பறவைகளோட சத்தம், காட்டுல இருக்கிற சில்லி வண்டுகளோட ரீங்காரம்னு நாம ஒரு கவிதையே எழுதலாம். சரி, இப்போ கோவை குற்றாலத்தோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.